ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று வரும் 15ஆம் தேதி மீண்டும் கூலி படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கூலிப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கூலி படப்பிடிப்பு 50% முடிந்துவிட்டது என்றும் ரஜினி நன்றாக இருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசாகப்பட்டினம் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு முன்பு மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல உள்ளதாக ரஜினி ஏற்கனவே கூறியிருந்தார் என்றும் அதன் காரணமாக 28ஆம் தேதிக்குள் ரஜினி நடிக்க வேண்டிய காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு விட்டது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் மீண்டும் வருகின்ற 15ஆம் தேதி முதல் மீதமுள்ள படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் கூறியுள்ளார். ஒரு 50% முடிஞ்சது. இப்பதான் ஷூட் முடிச்சு வரோம். நல்லா இருக்காரு. நேற்று நைட் கூட பேசினேன். நான் அதை பத்தி நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன். ஒரு மாசம் 40 நாள் முன்னாடி இருக்கும். இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப சொன்னது சார் எங்ககிட்ட, இந்த மாதிரி அக்டோபர் இந்த 30ஆம் தேதி அவருக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு 40 நாள் முன்னாடி. ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அவருக்கு 30th சர்ஜரிங்கிறதுனால அந்த ப்ராசஸ்ங்கிறதுனால 28th அவரோட ஷூட் எல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம். அண்ட் 29th காலையில் இங்கே ரீச் ஆனார். உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே கூட உள்ள காரில் உட்காந்து ஆட்டோகிராஃப் எல்லாம் ஒரு 2 பசங்களுக்கு எல்லாம் போட்டாரு நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனார். அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது. அண்ட் அது எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசியிருந்தாங்க யூடியூப்ல. அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதாங்க. ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை, ரஜினி சார் ஹெல்த்து தான் இல்லை. அப்போ என்னன்னா, இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுனால என்டையர் யூனிட்டும் நேராக இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம். நாங்கள் இன்னைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போகிறது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட ஹீரோக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கன்டினியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போறது இல்லை வேணாங்க, முதல்ல சாரை பார்ப்போம், இங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, நாங்கெல்லாம் அங்கே ஷூட்ல இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு 40 நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம் லைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருந்தது எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான், இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில. பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறதை பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து அங்கே போய் எங்களோட மனநிலையில என்ன ஆகும், இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம். சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். அது நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இதையாவது